ஓகே. இப்போ நியூரல் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் வந்து 1/1 + e⁻⁻x. அதோட டெரிவேட்டிவ் வந்து சிக்மாய்ட் ஆஃப் x இன்டூ 1 - சிக்மாய்ட் ஆஃப் x. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். tan h வந்து e⁻x - e⁻⁻x டிவைட் பை e⁻x + e⁻⁻x. இதோட டெரிவேட்டிவ் 1 - tan²h. ரெகுலர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து 0 விட அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ் வரும், எக்ஸ் 0 விட கம்மியாக இருந்துச்சுன்னா 0 ஆகிடும். அதோட டெரிவேட்டிவ் வந்து எக்ஸோட டெரிவேட்டிவ் 1 தானே. ஸோ 1 எக்ஸ் 0 அதிகமாக இருக்கப்போ, எக்ஸ் நெகட்டிவாக இருக்கப்போ 0. இப்போ இதோட ஒரு வேரியேஷன் இருக்குது, லீக் இயர் லோ அப்படின்னு சொல்லி. லீக் இயர் லோ என்ன பண்ணுவோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 0 இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்மால் கான்ஸ்டன்ட் ஏ, அதாவது எக்ஸாம்பிள் 0.001 இந்த மாதிரி இன்ட்டு எக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ டெரிவேட்டிவ்ல வந்து இங்கே என்ன வரும்னா அந்த ஸ்மால் கான்ஸ்டன்ட் ஏ வரும், 0 தான். அது சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வெறும் சிக்மாய்டை வந்து பைனரி சிக்மாய்டுன்னு சொல்லுவாங்க. பைனரி சிக்மாய்டு. பைபோலார் சிக்மாய்டுங்கிறது இன்னொரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஒன்றும் இல்லை, கீழே 1 + e⁻⁻x மேலே 1 - e⁻⁻x அதையும் சேர்த்து கொடுக்குறோம். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்ட்டு 1 - அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சாஃப்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா e⁻xi டிவைட் பை e⁻xi. ஓகேவா? சாஃப்ட் மேக்ஸ் மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அவுட்புட் லேயரில் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. tan h இதெல்லாம் ஹிடன் லேயர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து எதுக்கு ப்ரோ இந்த மீட்டிங்? படிக்கிறீங்களா? சம் சொல்றது, நியூரல் நெட்வொர்க் சம்ஸ். சரி, இப்போ வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் லேயர் இருக்கும். இன்புட் லேயரில் எத்தனை நியூரான் இருக்குன்னா எத்தனை இன்புட்ஸ் இருக்கோ அவ்வளோ நியூரான்ஸ் இருக்கும். அப்புறம் ஹிடன் லேயர்ஸ் இருக்கும். ஹிடன் லேயர்ஸில் வந்து அப்புறம் கடைசியில் அவுட்புட் லேயர் இருக்கும். அவுட்புட் லேயரில் எத்தனை நியூரான் இருக்குங்கன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ நியூரான்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைனரி கிளாசிஃபிகேஷன் மட்டும் என்னென்னா அவுட்புட் லேயரில் ஒரே ஒரு நியூரான் இருக்கும், சில டைம் 2 நியூரான் இருக்கலாம். இப்போ அது மித்தபடி மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்கும்ல, சப்போஸ் 3 classes 4 classes அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை கிளாஸஸ் நீங்கள் கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அத்தனை அவுட்புட் நியூரான்ஸ் இருக்கும் அவுட்புட் லேயரில். ஸோ இதான் இன்புட் லேயர், இதான் அவுட்புட் லேயர், நடுவில் இருக்கிறது தான் ஹிடன் லேயர்ஸ். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் 2 ஹிடன் லேயர் இருக்குது, ஒரு அவுட்புட் லேயர் இருக்குது. நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இந்த நியூரல் நெட்வொர்க் கேட்டாங்கன்னா இன்புட் லேயர் மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க, மிச்சம் எவ்வளோ லேயர் இருக்கோ அதுதான் வந்து அந்த நியூரல் நெட்வொர்க்கோட நம்பர் ஆஃப் லேயர்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து 3 லேயர். இப்போது ஒவ்வொரு நியூரானும் 2 விஷயம் பண்ணும். ஒன்று வந்து அக்ரிகேஷன், அப்புறம் ஆக்டிவேஷன். அக்ரிகேஷனுங்கிறதுனா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நியூரான் இருக்குல்ல, ஒவ்வொரு நியூரானும் அதோட ப்ரீவியஸ் லேயர் இருக்கிற நியூரான் கூட எல்லா நியூரான் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், ஒரு நியூரான் அதுக்கு அடுத்த லேயர் இருக்க எல்லா நியூரான் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு லேயரில் இருக்க எந்த நியூரானும் அதே லேயரில் இருக்க நியூரான் கூட கனெக்ட் ஆகிருக்காது. சரியா? இப்போ இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க் தான் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்குக்கும் ஒவ்வொரு வெயிட் போட்டிருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு நியூரானுக்கும் பயாஸும் இருக்கலாம். பயாஸ்ங்கிறது என்னென்னா அதுவும் வெயிட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அது பீன் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு இது போட்டு டபிள்யூஐன்னு கொடுத்துருக்கலாம். இப்போதைக்கு பீன் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நியூரானுக்கும் ஒரு பயாஸ் இருக்கும். இப்போது ஒவ்வொரு நியூரானும் என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இன்புட் லேயரில் இருக்க நியூரான் எதுவுமே பண்ணாது. இன்புட் லேயரில் இருக்க நியூரான் வந்து வர இன்புட்டை அப்படியே அவுட்புட்டாக கொடுக்கும், வேறு எதுவுமே பண்ணாது. மிச்ச ஹிடன் லேயர் அவுட்புட் லேயர் இருக்கிற நியூரான் எல்லாமே இந்த 2 விஷயம் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகேஷன், அதாவது
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நியூரான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ x1, x2, x3 இந்த 3 இன்புட் தான் வருது அப்படின்னா, அதே மாதிரி இந்த ஒவ்வொரு லிங்க்கும் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் W1 எடுத்துக்கலாம். செகண்ட் லிங்க் வந்து W2ன்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த நியூரான் லிங்க் கனெக்ட் ஆகுது W2ன்னு எடுத்துக்கலாம். தேர்ட் நியூரான் லிங்க் கனெக்ட் ஆகுது W3ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் அதோட பயாஸ் வந்து Bன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா அக்ரிகேஷன் வந்து இந்த பர்டிகுலர் நியூரானுக்கு எப்படி இருக்குன்னா x1 W1 ப்ளஸ் x2 W2 ப்ளஸ் x3 W3. அதாவது ப்ரீவியஸில் இருக்க ஒவ்வொரு நியூரானோட அவுட்புட் இன்டூ அந்த 2 நியூரானையும் கனெக்ட் பண்ணுற வெயிட். இந்த நியூரானோட அவுட்புட் அந்த 2 கனெக்ட் பண்ணுற வெயிட். இந்த நியூரானோட அவுட்புட்டு அந்த 2 கனெக்ட் பண்ணுற வெயிட். இதுதான் இந்த பர்டிகுலர் நியூரானோட அக்ரிகேஷன் இருக்கும். கூடவே சேர்த்து இந்த நியூரானோட பயாஸை ஆட் பண்ணிக்கோங்க. பயாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ பயாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பயாஸ் வந்து Bன்னு வச்சுக்கலாம். இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அக்ரிகேஷன். இப்போ உங்களுக்கு கிடைச்ச அக்ரிகேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, மேலே பார்த்தோம்ல, சிக்மாய்டு, பைனரி சிக்மாய்டு, ஃபேனக்ஸ் இந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு கொடுப்பேன். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு இந்த சம்மேஷனை வந்து இன்புட்டாக கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அவுட்புட் கிடைக்கும்ல, அதுதான் இந்த பர்டிகுலர் நியூரானோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இந்த நியூரானோட அவுட்புட் வந்து இந்த வேல்யூ தான். ஓகே, இப்போது இதே மாதிரி எப்படி இந்த கேல்குலேஷன் எப்படி பண்ணணும்னா லேயர் பை லேயர் தான் பண்ணிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் எடுத்துட்டிங்கன்னா அந்த லேயரில் இருக்க எல்லா நியூரானுக்கும் இந்த கேல்குலேஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மாற்றி இந்த லேயர் மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அசியூமிங் நம்ம இந்த மூணு நியூரானுக்கும் கேல்குலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் இந்த லேயருக்கு மூவ் பண்ணலாம். இந்த லேயருக்கு எப்படி பண்ணணும்னா சேம் இந்த நியூரானுக்கு என்ன பண்ணணும், இந்த நியூரானோட அவுட்புட்டு இன்டூ இந்த வெயிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நியூரானோட அவுட்புட்டு இன்டூ இந்த வெயிட் வந்து இன்னொரு W இருக்கும். அப்புறம் இந்த நியூரானோட அவுட்புட் இன்டூ இந்த வெயிட் இது ஒரு W இருக்கும். இது எல்லாத்தையும் மறுபடியும் ஆட் பண்ணி அப்புறம் பயாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பயாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஃபங்க்ஷனுக்கு வந்து மறுபடியும் அதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு அந்த சம்மை கொடுத்து ஒரு அவுட்புட் வரும்ல, அந்த அவுட்புட் தான் இந்த நியூரான் அவுட்புட். அதே மாதிரி இந்த இதுக்கும் பண்ணுவீங்க. கடைசியில் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். Y1, Y2, YN எத்தனை அவுட்புட் நியூரான்ஸ் இருக்கோ அவ்வளோ கிடைக்கும். இப்போது இப்படி நம்ம பண்ணுறோம்ல, இதுதான் வந்து ஃபார்வர்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இன்புட்க்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்வர்ட் பாஸ். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம இன்புட் வந்து x1, x2, x3 இந்த இன்புட் சாம்பிளுக்கு எல்லா நியூரானுக்கும் இந்த கால்குலேஷன் பண்ணி நம்ம கடைசியில் அவுட்புட் நியூரானுக்கும் கொண்டு வந்தோம்னா இதான் ஃபார்வர்ட் பாஸ். இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சாம்பிளுக்கும் எக்ஸ்பெக்ட் அவுட்புட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் கண்டுபிடிச்சது போக நீங்கள் ஆக்சுவல் அவுட்புட் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் Y1, Y2க்கு வந்து ஆக்சுவல் அவுட்புட் வந்து 4,3 இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கண்டுபிடிச்சது ஒரு 2,1 இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து தப்பாக இருக்கு கரெக்டாக. ஸோ நியூரல் நெட்வொர்க் லேர்ன் பண்ணணும். எப்படி லேர்ன் பண்ணணும்னா பேக் ப்ரொபகேட் பண்ணி லேர்ன் பண்ணணும். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லாஸ் கண்டுபிடிக்கணும். லாஸ் இல்லைனா எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டைப் ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மீன் ஸ்கொயர் எரர் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா நீங்கள் எக்ஸ்பெக்டட் வேல்யூ மைனஸ் உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ, ஓகேவா, y கேப் வச்சுக்கலாம், இதுக்கு ஸ்கொயர் பண்ணுவீங்க. இந்த கிடைக்கிற அவுட்புட் இருக்குல்ல, இதுதான் உங்களோட லாஸாக இருக்கும். ஓகேவா? இதுதான் உங்களோட எரர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த லாஸை வச்சுட்டு இந்த எரர் கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஃபார்வர்ட் ப்ரொபகேட் பண்ணோம்ல, அதாவது இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு வந்தோம். இப்போது ரிவர்ஸில் போவோம். அவுட்புட்லேருந்து இன்புட் வரைக்கும் போய் வெயிட்ஸு, பயாசஸ் எதையெல்லாம் அப்டேட் பண்ணுவோம்னா வெயிட்ஸ் அப்புறம் பயாஸ் இந்த ரெண்டையும் தான் அப்டேட் பண்ணுவோம். அதை அப்டேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கிரேடியன்ட் டிசன்ட்னு இருக்கும். கிரேடியன்ட் டிசன்ட்ன்றது என்னன்னா உங்களோட வெயிட்ஸை இந்த எரரை மினிமைஸ் பண்ணி இந்த எரர் 0 கொண்டு வர மாதிரி உங்கள் வெயிட்ஸை டியூன் பண்ணுறது தான் கிரேடியன்ட் டிசன்ட். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட்டுக்கு என்ன மாதிரி வெயிட்ஸ் இருந்தால் கரெக்டான அவுட்புட் வரும். அந்த வெயிட்ஸை கொண்டு வர்றது தான் கிரேடியன்ட் டிசன்ட். அதை எப்படி பண்ணுவோம்னா கிரேடியன்ட் கண்டுபிடிக்கும். கிரேடியன்ட் தான் அந்த வேல்யூ.
என்ன வேல்யூனா எவ்வளோ சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கிரேடியன்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்கள் வெயிட்டு ஒவ்வொரு வெயிட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் வெயிட் மைனஸ் லேர்னிங் ரேட்னு ஒன்று இருக்கும். லேர்னிங் ரேட்டுங்கிறது எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் இந்த அப்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. லேர்னிங் ரேட் இன்ட்டு உங்களோட கிரேடியன்ட். ஸோ கிரேடியன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த லாஸ் கூட எந்த வெயிட் இல்லை எந்த பயஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் வெயிட்டை பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து கிரேடியன்ட். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சு சொல்லிருக்கோம். இதுதான் கிரேடியன்ட். ஓகேவா? ஸோ கிரேடியன்ட் டிசென்ட்டுங்கிறதுனால இங்கே மைனஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் ஓல்டு வெயிட்லேருந்து லேர்னிங் ரேட் இதை ஈட்டான எடுத்துக்கலாம், இல்லை ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு வேல்யூ இருக்கும் லேர்னிங் ரேட் இன்டூ கிரேடியன்ட். இதை வந்து மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வர ஆன்சர் தான் புது அப்டேட்டட் வெயிட். இல்லைனா உங்களுக்கு புது அப்டேட்டட் பயஸ் அப்படி கூட சொல்லலாம். ஓகே. ஸோ ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் இருந்துச்சு. இப்போ பேக்வர்ட் ப்ரொபகேஷனில் இந்த இந்த டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட என்டையர் நியூரல் நெட்வொர்க்கில் எல்லா லேயரில் இருக்க எல்லா நியூரானுக்குமே சிக்மாய்ட் தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதுக்கு ப்ரீடிஃபைன் ஃபார்முலா இருக்குது, நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் கொஸ்டினில் டிரைவ் பண்ணி பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டிரைவ் பண்ணி தான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரீடிஃபைன் ஃபார்முலா என்னன்னா ஒரு சிம்பிளான நியூரல் நெட்வொர்க் வரைகிறேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ப்ரொவைட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஒவ்வொரு நியூரானுக்கும் 2 இன்புட் இருக்கும், x1 x2 இருக்கும். அப்புறம் இதை வந்து w1, இது w2, இது w3, w4, w5, w6. அப்புறம் இந்த இன்புட் நியூரானுக்கு பயாஸ் இருக்காது. பயாஸ் 1, பயாஸ் 2, பயாஸ் 3. கிடைக்கிற அவுட்புட் வந்து ஓன்னு வச்சுக்கலாம். இது வந்து நியூரான் 1, நியூரான் 2, நியூரான் 3 அப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் ப்ரொபகேட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஸோ சும்மா ஃபார்முலா ஒரு டைம் எழுதி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நியூரான் இருக்குல்ல, ஃபஸ்ட் நியூரானுக்கு சம்மேஷன் என்னவா இருக்கும்? ஃபஸ்ட் நியூரானுக்கு சம்மேஷன் வந்து x1 இன்டூ அதையும் இந்த இன்புட் லேயரில் இருக்க நியூரானையும் இதுவும் கனெக்ட் பண்ணுறது w1, x1ஐயும் 1ஐயும் கனெக்ட் பண்ணுறது w1, ப்ளஸ் x2ஐயும் 1ஐயும் கனெக்ட் பண்ணுறது w3. அப்புறம் அதோட பயஸ். அப்புறம் இதோட ஆக்சுவல் அவுட்புட் என்னவா இருக்கும்? அவுட்புட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நியூரான் சிக்மாட்டான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். 1/1 + e⁻ மைனஸ் சம்மேஷன் ஆஃப் 1. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூரானோட அவுட்புட்டாக இருக்கும். செகண்ட் நியூரானோட அவுட்புட் என்னவா இருக்கும்? செகண்ட் நியூரான் ஃபர்ஸ்ட் அக்ரிகேட் கண்டுபிடிக்கணும். x1 w2 தான் இப்போ கனெக்ட் பண்ணுது, ப்ளஸ் x2 இன்டூ w4 தான் கனெக்ட் பண்ணுதுங்க. ஓகேவா? இதை கனெக்ட் பண்ணுறது w4. ஸோ x2 w4 ப்ளஸ் b2 இதை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அவுட்புட் என்னவா இருக்கும்? செகண்ட் நியூரானுக்கு 1/1 + e⁻ மைனஸ் சம்மேஷன் ஆஃப் 2 இந்த வேல்யூ போட்டுருவாங்க. தேர்ட் நியூரானுக்கு என்னவா இருக்கும்? சம்மேஷன் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் நியூரான் இதோட அவுட்புட்டு அப்புறம் இதோட அவுட்புட் அது ரெண்டு தான் மல்டிப்ளை ஆகி இங்கே ஆட் ஆக போகுது. ஸோ அவுட்புட்டோட 1 அதையும்
தேர்ட் நியூரான் கனெக்ட் பண்ணுறது W5 ப்ளஸ் செகண்ட் நியூரான் அவுட்புட் அதையும் தேர்ட் நியூரான் கனெக்ட் பண்ணுறது W6 ப்ளஸ் பயாஸ் ஆஃப் 3. இதுதான் உங்கள் தேர்ட் நியூரான் அவுட்புட் இருக்கும். 1/1 to 1 plus e power minus sigma 3. ஓகேவா? இப்போ இதான் ஃபார்வர்ட் பாஸ். இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்கும்ல, அது நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எரர் எல்லாம் லாஸ் எடுக்கணும்னா நம்ம நார்மலாக வெறும் லாஸ் கேட்டாங்கன்னா மீன் ஸ்கொயர் எரர்னு எடுத்துக்கலாம். எப்படி? எக்ஸ்பெக்டட் வேல்யூ மைனஸ் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ ஹோல் ஸ்கொயர், அதுதான் நம்ம லாஸ். இப்போ நம்ம இந்த வெயிட் அப்டேஷன் எல்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நியூரானுக்கும் நம்ம வந்து எரர் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த நியூரானுக்கு எவ்வளோ எரர் இருக்குது, இந்த நியூரானுக்கு எவ்வளோ எரர், இந்த நியூரானுக்கு எவ்வளோ எரர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து எப்படின்னா சிக்மாய்டு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, சிக்மாய்டுக்கு உங்களுக்கு எல்லா நியூரானும் சிக்மாய்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். டேரக்ட் ஃபார்முலா நீங்கள் டெரைவ் பண்ண தேவையில்ல. எப்படி பண்ணலாம்னா அவுட்புட் நியூரான் இருக்குல்ல, உங்கள் அவுட்புட் நியூரானோட எரர் வந்து எப்படி இருக்குன்னா, உங்கள் அவுட்புட் நியூரானோட எரர் வந்து உங்களுக்கு கிடைச்ச அவுட்புட் வேல்யூ இன்டூ 1 மைனஸ் உங்களுக்கு கிடைச்ச அவுட்புட் வேல்யூ இன்டூ உங்களோட டார்கெட் இருக்குல்ல, அதாவது ஒய் மைனஸ் உங்களோட அவுட்புட் வேல்யூ. இதுதான் உங்களோட எரர் ஃபார் எந்த நியூரான்? தேர்டு. அந்த அவுட்புட் லேயரில் இருக்க எல்லா நியூரானுக்கும் இதை ஃபார்முலா. ஓகே, அவுட்புட் லேயர் இருக்க எல்லா நியூரானுக்கும் இதை ஃபார்முலா. இதுவே இன்னொரு நியூரான் ஃபோர்த் நியூரான் அவுட்புட்டில் இருந்துச்சுனாலும் சரி, அவுட்புட்டில் 2 நியூரான் இருக்குது அப்படின்னா இதுக்கு இன்னொரு அவுட்புட் கிடைச்சிங்க O4. இதுக்கு எப்படி ஃபார்முலா வந்துருக்கும்? இதோட எரர் வந்து E4 வச்சுக்கலாம். அது எப்படி இருக்கும்? அவுட்புட் ஆஃப் 4 இன்டூ 1 மைனஸ் அவுட்புட் ஆஃப் 4 இன்டூ இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்கும்ல Y2ன்னு வச்சுக்கலாம் மைனஸ் அவுட்புட் ஆஃப் 4. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அவுட்புட் லேயர் இருக்க எல்லா நியூரானும். இப்போது ப்ரீவியஸ் லேயரில் இருக்க, அதாவது ஹிடன் லேயர்ஸ் இருக்க எல்லா நியூரானுக்கும் எப்படி இந்த எரர் இருக்குன்னா, இந்த ஹெச்என் போட்டுருக்கேன் ஹிடன் லேயருக்கு. ஃபஸ்ட்டு டேர்மும் இதுவும் அப்படியே வரும். அவுட்புட் ஆஃப் அந்த பர்டிகுலர் நியூரான் நான் ஹெச்னு வச்சுக்கிறேன், இல்லைன்னா ஐ வச்சுக்கேன். அவுட்புட் ஆஃப் அந்த பர்டிகுலர் நியூரான் into 1 minus output of the particular neuron into summation of, பாருங்க இப்போ என்ன பண்ணுன்னா எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ W1, W2, W3, W4. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த நியூரான் தான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இது வந்து 1, 2, 3, 4. ஓகேவா? இது எல்லாமே ஹிடன் லேயர்ஸ். இதுவும் ஹிடன் லேயர், இது அவுட்புட் லேயர் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கனெக்ட் பண்ண W1, இது கனெக்ட் பண்ண W2, இது கனெக்ட் பண்ணுற W3, இது கனெக்ட் பண்ண W4 வச்சுக்கலாம். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த நியூரானுக்கு வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம் எரர். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, எப்படி ஃபார்வர்ட் ப்ரொபகேஷனில் ஒவ்வொரு லேயருக்கும் அவுட்புட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா தான் நெக்ஸ்ட் லேயர் கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி பேக்வர்ட் ப்ரொபகேஷனை போவோம். இந்த எரர் வந்து பேக்வர்ட் ப்ரொபகேஷன் தான் பண்ணுவோம். பேக்வர்ட் ப்ரொபகேஷனை போவோம், கடைசி லேயர்லேருந்து ஒவ்வொரு லேயரும் ஃபுல்லாக அந்த லேயருக்கு எல்லா நேரமும் கண்டுபிடிச்சுன்னா அதுக்கு முன்னாடி லேயருக்கு வரணும். இதுக்கு ஃபுல்லாக கண்டுபிடிச்சா அதுக்கு முன்னாடி லேயருக்கு போகணும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பண்ணணும்னா, இந்த நியூரான் இருக்குல்ல, இந்த நியூரான் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட அவுட்புட் இன்டூ 1 மைனஸ் அதோட அவுட்புட் இன்டூ சம்மேஷன் ஆஃப் எரர் ஆஃப் இதுக்கு கூட கனெக்ட் ஆகிருக்கல அடுத்த லேயரில் 3யும் 4ம். ஸோ இந்த நியூரான் கூட
இது கூட அடுத்த லேயர்ல கனெக்ட் ஆயிருக்க எத்தனை நியூரான் இருக்கோ அந்த ஒவ்வொரு நியூரானோட அவுட்புட் அந்த எரர், ஓகேவா, அந்த எரர் ஜேன்னு வச்சுக்கலாம். எரர் இன்டூ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற வெயிட் என்ன, அது, ஓகேவா. அந்த ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும், இப்படி ஐஜி, அதாவது நீங்க எந்த நியூரானை கண்டுபிடிக்கிறீங்க இன்டூ அதுக்கு நெக்ஸ்ட் லேயர் கனெக்ட் ஆகிருக்க நியூரான், அந்த ரெண்டுக்கும் நடுவுக்கு வெயிட். ஸோ இப்போ பின்னாடி வர மாதிரி நினச்சிக்கோங்க. பின்னாடி வரப்போ என்ன பண்ணணும், முன்னாடி வரப்போ என்ன பண்ணுவோம், முன்னாடி வரப்போ ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அப்போ இப்போ இந்த நியூரான் கண்டுபிடிக்கணும்னா இதோட அவுட்புட் இன்டூ இந்த வெயிட், அப்புறம் இதோட அவுட்புட் இன்டூ இந்த வெயிட் பண்ணணும்னா அதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பேக்லேருந்து வரீங்க கரெக்டாக, பேக்லேருந்து வரப்போ பேக் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன்ல எக்ஸ் தான் அவுட்புட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பேக்லேருந்து வரப்போ என்ன அவுட்புட்டாக இருக்குன்னா எரர் தான் அவுட்புட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பேக்லேருந்து வரப்போ எரர் தான் அவுட்புட். அப்போது 3 இதுக்கு ஃபார்முலா எழுதுறேன். இந்த சம்மேஷன் எப்படி இருக்குன்னா எரர் ஆஃப் 1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ பின்னாடி இருந்து வருது. ஸோ 1க்கு வந்து இங்கிருந்து வரும் இங்கிருந்து வரும் எரர், கரெக்டா. ஸோ எரர் ஆஃப் 3 இன்டூ 3யும் 1ஐயும் கனெக்ட் பண்ணுறது W1 ப்ளஸ் எரர் ஆஃப் 4 கனெக்ட் ஆயிருக்குல்ல 1 கூட இன்டூ 4ஐயும் 1ஐயும் கனெக்ட் பண்ணுறது W2, ஓகேவா. இதுதான் இந்த சம்மேஷன். இன்டூ ஏற்கனவே நீங்கள் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அப்போ 1ஓட அவுட்புட் கண்டுபிடிச்சிருப்பீங்களா. ஸோ அவுட்புட் ஆஃப் 1 இன்டூ 1 மைனஸ் அவுட்புட் ஆஃப் 1, இதுதான் 1ஓட எரராக இருக்கும், ஓகேவா. அப்போ அவுட்புட் லேயர்ல இருக்க நியூரானுக்கு டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பீங்க. அவுட்புட் லேயர் எத்தனை நியூரான் இருக்கோ அந்த நியூரானுக்கு டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பீங்க. ஹிடன் லேயர்ஸ்ல இருக்க எல்லா நியூரானுக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பீங்க எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகேவா. அது இந்த ஃபார்முலா. இங்க ஒரே ஒரு ஹிடன் லேயர் இருக்கு. இன்புட் லேயர்ல நீங்க எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லை. இன்புட் லேயர் சும்மா டம்மி, சரியா. இப்போ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வெயிட்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்றேன். வெயிட்ஸ் அப்டேட் பண்றதுக்கு இங்க வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வெயிட் ஆஃப் ஐஜி இருக்கு அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வெயிட் மைனஸ் லேர்னிங் ரேட் இன்டூ ஆக்சுவலாக பார்த்தா நம்ம டோஎல் பை டோ டபிள்யூஐஜே பண்ணியிருப்போம், கரெக்டா. அதுதான் இங்கே என்ன பண்ணுறோம்னா எரர் இன்டூ சம்திங் எழுத போகிறோம், ஓகேவா. எப்படி எழுதணும்னா என்னோட அதுக்கு என்ன இப்போ ரெண்டு நியூரான் கனெக்ட் ஆகிட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூரானும் தேர்ட் நியூரான் கனெக்ட் ஆகி வச்சுக்கலாம். இப்போ ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த வெயிட் வழியா எது பாஸ் ஆகும், ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அப்போ இந்த வெயிட் வழியா 1ஓட அவுட்புட் பாஸ் ஆகும், கரெக்டா. ஸோ 1ஓட அவுட்புட் ஆஃப் 1 இன்டூ பேக்வர்ட் ப்ரொபகேஷன் அப்போ இந்த வெயிட் வழியா என்ன பாஸ் ஆகும், இந்த வெயிட்னா இந்த லைன், இந்த வெயிட் லைன் தான் வெயிட், அது வழியா என்ன பாஸ் ஆகும் 3ஓட எரர், கரெக்டா. எரர் ஆஃப் 3 இப்படிதான் பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ என்ன பண்ணணும், இப்போ வெயிட் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அந்த வெயிட்டு மைனஸ் லேர்னிங் ரேட் இன்டூ அந்த வெயிட் வழியாக பாஸ் ஆகிற அவுட்புட்டும் எரரும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வெயிட்டோட அப்டேஷன். பயாஸோட அப்டேஷன் வந்து சிம்பிள். இப்போ பயாஸ் இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் நியூரானுக்கு தானே பயாஸ் இருக்கும். அப்போது லேர்னிங் ரேட் இன்டூ அந்த எரர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும், எரர் ஆஃப் அந்த பர்டிகுலர் நியூரான், ஓகே. பயாஸ் அந்த பர்டிகுலர் நியூரானுக்கு எரர் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுறப்ப எரர் தான் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா. இந்த நியூரான் வெளியே போகிற அவுட்புட் யூஸ் பண்ண மாட்டீங்க. வெயிட்டுக்கு மட்டும்தான் அது ஒரு லைன் மாதிரி. ஸோ ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அப்போ அவுட்புட் போகும், பேக்வர்ட் ப்ரொபகேஷன் அப்போ எரர் போகும், ஓகேவா. பயாஸ்க்கு நீங்கள் வெறும் எரர் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும் நீட்டாக கூட, ஓகேவா. இது எப்போ யூஸ் பண்ணணும், எல்லா நியூரானும் சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? யாராச்சும் டவுட் இருந்தால் ஒரு
10 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, கேளுங்க. ஓகே. ஸோ ஐ கெஸ் டவுட் எல்லாம் இருக்கும். இப்போ இது வந்து சிம்பிளா முடிஞ்சுச்சு. ஓகேவா? இப்போதான் ஆக்சுவல் கதைக்கு வரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு நியூரல் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. இது y1, இப்போ ஓகே, இது நியூரான் 1, 2, 3, 4, 5, 6. இப்போ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. TANH, ReLU, sigmoid அந்த மாதிரி. இப்போ என்ன எடுத்துக்கலாம், இன்புட் லேயர்லாம் ஒன்றுமே இருக்காது, டேரெக்டாக இன்புட் அப்படியே கொடுத்துரும். இப்போ ஹிடன் லேயர் இருக்க ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர் இருக்க எல்லா நியூரானுக்கும் உங்களுக்கு வந்து சிக்மாய்டு இருக்கு. அவுட்புட் லேயர் இருக்க 2 நியூரானுக்கும் உங்களுக்கு ரெண்டுக்குமே TANH ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ எப்படி நாம் இந்த வெயிட் அப்டேஷன் ஃபார்முலாஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். சிம்பிள் தான், ஒன்று சொல்லித்தரேன், அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த எல்லாமே வச்சுக்கணும். போன டைம் சொன்னது நம்ம ஒவ்வொரு நியூரானுக்கும் கண்டுபிடிச்சி பண்ணியிருக்கோம், பேக்கப் ப்ரொபகேஷன் அப்போ எரர் கண்டுபிடிச்சி. இந்த டைம் நம்ம டேரெக்டாகவே வெயிட்டுக்கு வந்து இல்லை பயாஸுக்கு வந்து டேரெக்டாக ஃபார்முலா கண்டுபிடிப்போம். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த W1ங்கிற வெயிட்டுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதிடலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு தேர்ட் நியூரானோட அக்ரிகேஷன் இருக்குல்ல, தேர்ட் நியூரானோட அக்ரிகேஷன் இது என்னவா இருக்கும்? x1 w1 ப்ளஸ் x2 w3 ப்ளஸ் b1. இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? சிக்மாய்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிக்மாய்டு ஆஃப் சம்மேஷன் ஆஃப் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் நியூரானுக்கு என்னவா இருக்கும்? x1 w2 ப்ளஸ் x2 w4 ப்ளஸ் பயாஸ் ஆஃப் 2. இதோட என்னவா இருக்கும் அவுட்புட்டு? மறுபடியும் சிக்மாய்டு ஆஃப் சம்மேஷன் ஆஃப் 4. சிக்மாய்டுங்கிறது ஆக்சுவலாக என்னது? 1/1 ப்ளஸ் e பவர் -6. நான் டேரெக்டாக இங்கே சிக்மாய்டுன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆனால் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப எக்ஸுக்கு பதிலாக இந்த சம்மேஷனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி அக்ரிகேஷன் ஆஃப் B5 என்னவா இருக்கும்? 3ஓட அவுட்புட் இன்டூ W5 ப்ளஸ் 4 அவுட்புட் இன்டூ W7 ப்ளஸ் பயாஸ் 3. இதோட அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்? TANH ஆஃப் சம்மேஷன் ஆஃப் 5. அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் 6 என்னவா இருக்கும்? சம்மேஷன் ஆஃப் 6 வந்து output of 3 into W6 plus output of 4 into W8 plus bias of 4. கரெக்டா? இப்போ 6க்கு பாருங்க, 6 கூட கனெக்ட் ஆகுது. 3ஓட அவுட்புட் 3லேருந்து W6 வழியாக அவுட்புட் வருது. ஸோ அவுட்புட் ஆஃப் 3 into W6. 4லேருந்து W8 வழியாக வருது. ஸோ அவுட்புட் ஆஃப் 4 into W8. பயாஸ் ஆஃப் அப்புறம் 4 பயாஸ் ஆட் ஆகும். ஓகே, இப்போ லாஸ், இப்போ 2 லாஸ் இருக்கும். ஏன்னா y1க்கு ஒரு லாஸ், y2க்கு ஒரு லாஸ். லாஸ் 1 வச்சுக்கலாம். இது வந்து என்னவா இருக்கும்?
ஆக்சுவல் அவுட்புட் வந்து y1 அசியூம் பண்ணிக்கலாம் மைனஸ் எனக்கு கிடைச்ச அவுட்புட் என்ன அவுட்புட் ஆஃப் 5 கரெக்டா சாரி அவுட்புட் ஆஃப் 6 வந்துட்டு அவுட்புட் ஆஃப் 6 tan h ஆஃப் சமேஷன் ஆஃப் 6 ஓகேவா இப்போ அவுட்புட் ஆஃப் 5 இந்த ஹோல் ஸ்கொயர் இதுதான் L1க்கு லாஸ் இருக்கும் ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ மைனஸ் கிடைச்ச அவுட்புட் லாஸ் 2 என்னவா இருக்கும் y2 minus output of 6 the whole square. ஓகேவா இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுல ஓகே இப்போ W1ஓட பாத் மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் W1 இருக்குல்ல W1 எங்க தான் யூஸ் ஆகுது W1 வந்து இந்த W1 வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3க்கு வந்து ஒரு சம்மேஷன்ல ஒர்க் ஆகும் ஸோ என் W1 இருக்கான் ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் ஆகுறான் 3யோட சம்மேஷன்ல யூஸ் ஆகும் கரெக்டா ஃபர்ஸ்ட் என்னோட 3யோட சம்மேஷன்ல யூஸ் ஆகுறான் நெக்ஸ்ட் எங்க யூஸ் ஆகுறான் ஸோ இந்த சம்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது இந்த அவுட்புட் இந்த சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும் ஸோ என்னோட அவுட்புட்ல யூஸ் ஆகும் கரெக்டாக ஸோ என் W1 இங்கே போனோன்னே ஃபஸ்ட்டு சம்மேஷன் ஆகலாம் அதுக்கப்புறம் அவுட்புட் வழியாக வெளியே வந்துடும் ஸோ 3யோட அவுட்புட் வழியாக வெளியே வந்துடும் இப்போ 3யோட அவுட்புட்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கம் யூஸ் ஆகலாம் கரெக்டா ரெண்டு பக்கம் யூஸ் ஆகிறான் எங்கெங்க யூஸ் ஆகிறான் ஃபர்ஸ்ட் வந்து W5 வழியாக போய் இங்கே யூஸ் ஆகிறான் ஸோ இங்கே என்ன யூஸ் ஆகிறான் இங்கே வந்து மறுபடியும் சம்மேஷன் யூஸ் ஆகும் கரெக்டாக இந்த அவுட்புட் 3 வந்து W5 வழியாக போய் 5யோட சம்மேஷனில் யூஸ் ஆகும் இந்த 5யோட சம்மேஷன் மறுபடியும் என்ன ஆகும் இதுக்குள்ள சம்மேஷனுக்கு அப்புறம் tan h வரும்ல ஸோ ஒரு அவுட்புட் வழியாக வரும் ஸோ அவுட்புட் ஆஃப் 5 வெளியே வருவான் கடைசியில் நம்ம இந்த அவுட்புட் ஆஃப் 5 வெளியே வந்ததுக்கப்புறமா லாஸ் வரும் கரெக்டாக இந்த அவுட்புட்டை வச்சு தான் லாஸ் பண்ணிருக்கிறோம் இந்த அவுட்புட் ஆஃப் 5 லாஸ் பண்ணிருக்கோம் சரியா அதே மாதிரி இன்னொரு பாத்து இருக்கு உனக்கு ஸோ W1 வந்து இங்கிருந்து இப்படி போகாமல் மறுபடியும் அவுட்புட் ஆஃப் 3ல என்ன பண்ணுறான் அவுட்புட் ஆஃப் 3 வந்து இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் கரெக்டா ஸோ எப்படி போகிறான் ஸோ இந்த பாத் நம்ம எழுதிட்டோம் இங்கே ஏற்கனவே இப்போ இந்த பாத் பாருங்க அவுட்புட் ஆஃப் 3 நெக்ஸ்ட் எங்கே யூஸ் ஆகிறான் இங்கே தான் சம்மேஷனுக்கு யூஸ் ஆகும் ஸோ 6 நியூரானோட சம்மேஷனுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி சம்மேஷன் பண்ணோன்னா உனக்கு இதுவும் கிடைக்கும் 6 நியூரானில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் போட்டு அவுட்புட்டும் கிடைக்கும் இவன் எங்கே போகிறான் செகண்ட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் லாஸ் ஃபங்க்ஷனில் சரியா இப்போ இது புரிஞ்சா எப்படி எழுதுன்னு சொல்லி இது முக்கியம் இது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஓகே இப்போ பாருங்க இப்போ நம்மளோட எய்ம் வந்து இந்த டெரிவேட்டிவ் இருக்கும் ∂L/∂W1 அப்பதான் நம்ம அப்டேட் பண்ண முடியும் எப்படி அப்டேட் பண்ணுவோம் W1 = W1 minus ∂L/∂W1 கூடவே அந்த ஈட்டாவை மல்டிப்ளை பண்ணிப்போம் கரெக்டாக அந்த லேர்னிங் ரேட் அதை மல்டிப்ளை பண்ணிப்போம் சரியா ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ∂L/ அந்த ∂W1 தான் ஓகேவா சரி இப்போ அது சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இந்த ஒவ்வொரு பாத்தும் பாரு L1 O5 ஸோ ∂L1/∂O5 அப்புறம் பின்னாடி இந்த கடைசி இருந்து வாங்க O5/summation5 ∂O5/∂summation5 அப்புறம் ∂summation5/∂O3 அப்புறம் ∂O3/∂summation3 into ∂summation3/∂W1 ஆச்சா இது ஒரு பாத்து இன்னொரு பாத்து என்ன இருக்கு பிளஸ்
பயப்படாதீங்க. நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஒரே பாத்து தான் கேட்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல. 2 பாத்து இருக்க மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இது ஒரு பாத்து இருக்கு. L2 by dou L2 by dou O6. Dou O6 by dou summation of 6. இப்போ dou summation of 6 by dou O3 into மறுபடியும் dou O3 by dou summation of 3. மறுபடியும் dou summation of 3 by dou W1. இப்போ நமக்கு தேவையான பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன? dou L1 by dou O5. இது தேவையா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? dou L1 வந்து L1 வந்து y1 minus O5 the whole square. இதை வந்து O5 ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? அசியூம் பண்ணிக்கோங்க இது எக்ஸ்னு வச்சுக்கோ. ஓகேவா? எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் 2x. கரெக்டா? ஸோ 2 இன்டூ இங்கே எக்ஸுக்கு பதிலாக y1 மைனஸ் O5 இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் 2x எழுதியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஒன்று எக்ஸ்ன்னு நினச்சி போட்டோம்ல, இப்போ அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y1 மைனஸ் O5 இருக்குல்ல, அதை மறுபடியும் O5 வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y1 வந்து O5 கூட பண்ணுறப்போ O5 தவிர எல்லாமே கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஸோ கான்ஸ்டன்டோட டிஃபரன்ஷியேஷன் 0. இந்த மைனஸ் இருக்கு பார்த்தியா, அந்த மைனஸ் O5 டிஃபரன்ஷியேஷன் வந்து மைனஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் -1. ஓகேவா? ஸோ -1 இதுதான் இதோட டிஃபரன்ஷியேஷன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? dou O5 by dou summation of 5. இப்போ dou O5 என்னது? dou O5 என்ன பார்த்தோம்? tan h of summation of 5. கரெக்டா? இது வந்து tan h of summation of 5. இது வந்து summation of 5 ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ tan h ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன? 1 மைனஸ் tan square h of summation of 5. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அதே மாதிரி dou summation of 5 by dou O3. கரெக்டா? இப்போ dou summation of 5 என்னது? O3 W5 O4 W7 B3. இதை நம்ம எதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்? O3 ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ O3 ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ O3 தவிர மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த B3 டேர்மும் 0 ஆயிடும். இப்போ O3 இன்டூ W5 மட்டும் இருக்கு. இதை O3 ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணினா O3 டிஃபரன்ஷியேஷன் 1 இன்ஸ்டோட இன்டூ இருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் வரும். ஸோ W5 மட்டும்தான் ஒரு ஆன்சர். ஓகே, W5 dou summation of O3 by dou summation of 3. Success. dou summation of dou O3 by summation of 3. இப்போ O3 by summation of 3 பார்க்கலாம். O3ங்கிறது என்னது? O3ங்கிறது இங்க இருக்கு. கரெக்டா? சிக்மாய்ட் ஓட டெரிவேட்டிவ் என்ன? சிக்மாய்ட் இன்டூ 1 மைனஸ் சிக்மாய்ட். கரெக்டா? ஸோ சிக்மாய்ட் ஆஃப் உள்ள என்ன இருக்கு? சம்மேஷன் ஆஃப் 3 இன்டூ 1 மைனஸ் சிக்மாய்ட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் 3. ஓகேவா? இதுதான் இதோட. இப்போ சம்மேஷன் ஆஃப் 3 டிவைட் பை dou W1. இப்போ சம்மேஷன் ஆஃப் 3 பாருங்க, W1 வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இது 0 ஆயிடும், ஏன்னா இது கான்ஸ்டன்ட் ஃபுல்லாக. இதுவும் 0 ஆயிடும், கான்ஸ்டன்ட்டு. ஏன்னா W1 வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். W1 தவிர மற்றெல்லாம் கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப W1ஓட டெரிவேட்டிவ் வந்து 1, கூட இருக்க கான்ஸ்டன்ட் x1 மட்டும் வரும். கரெக்டாக? இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? இது இருக்க எல்லா டேர்ம்ஸ் கண்டுபிடிங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ என்ன வரும்? நான் ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் போடுறேன், இதுக்கு மட்டும் போடுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு வந்து -1
இன்ட்டு 2 இன்ட்டு y1 மைனஸ் o5. இது வந்து இங்கிருந்து எடுத்துக்கிறேன் இன்ட்டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் h ஆஃப் சமேஷன் ஆஃப் 5. இது இங்கிருந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்ட்டு w5 இன்ட்டு sigmoid ஆஃப் summation of 3 into 1 minus sigmoid of summation of 3 into x1. கரெக்டா? பிளஸ் இங்க நீங்க கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணுவீங்களா இந்த வேல்யூ, அதுதான் டோ எல் பை டோ w1. இப்போ இந்த வேல்யூலாம் நீங்க திரும்ப கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. y1 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. o5 நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் இருக்குல்ல, ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அப்போ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த வேல்யூ. இந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கீங்க, ஒரு நம்பர் வந்துருக்கும், அந்த நம்பர் டைரக்டா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 மைனஸ் இந்த tan சம்மேஷன் ஆஃப் 5 நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்க இந்த o5லயே tan சம்மேஷன் ஆஃப் 5 கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ 1 மைனஸ் இந்த ஸ்கொயர் வேல்யூ மட்டும் போடுங்க. w5 ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. சிக்மாய்ட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் 3யும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சிக்மாய்ட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் 3 இங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஸோ டைரக்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 1 மைனஸ் சிக்மாய்ட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் 3, சிக்மாய்ட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் 3 ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சப்ஸ்டிட் பண்ணு. x1ஓட வேல்யூ உனக்கு ஏற்கனவே தெரியும், கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இந்த மாதிரி எல்லா வெயிட்டுக்கும் கண்டுபிடிக்கணுமானா உண்மைதான், ஆனா எல்லாத்துலேயுமே நிறைய ரிப்பீட் ஆகும். ஏன்னு சொல்றேன்னா, இப்போ நம்ம W1க்கு இந்த பாத் வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ W5க்கு பார்க்கலாம். W1ஓட பாத்துல பாதி பாத் W5க்கு வந்திருக்கு. கரெக்டா? அப்போ W5ஓட பாத்லையும் நிறைய இருக்கும் காமனா. இப்போ இப்போ W1க்கு பார்த்து எழுதுறேன், இங்க பாரு, W5க்கு பார்த்து எழுதுறேன். W5க்கு என்ன இருக்கு? W5ல ஆரம்பிக்கிறேன். அவன் எங்க போறான்? ஃபர்ஸ்ட் இந்த 5க்கு சம்மேஷன் போவான், அப்புறம் 5ஓட சம்மேஷன் வந்து ஆக்டிவேஷன் போய் அவுட்புட் வரும். இந்த அவுட்புட் வச்சு நான் லாஸ் கண்டுபிடிப்பேன். கரெக்டா? ஸோ டோ எல் பை டோ W5க்கு என்ன பண்றேன்? W5 இருந்து எல் வரைக்கும் போறதுக்கு என்ன பாத்துன்னு பார்க்குறேன். இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல ஏற்கனவே. டோ எல் பை, இது ஃபார்ம் என்ன? டோ எல் பை டோ O5 இன்டூ டோ O5 பை டோ சம்மேஷன் ஆஃப் 5 இன்டூ டோ சம்மேஷன் ஆஃப் 5 பை டோ W5. கரெக்டா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சிட்டோமா, இதுவும் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த ஒரே ஒரு டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். டோ சம்மேஷன் ஆஃப் 5 பை W5. இப்போ டோ சம்மேஷன் ஆஃப் 5 என்ன? இது சம்மேஷன் ஆஃப் 5 பை W5 என்னது? இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். இப்போ W5 தான் உனக்கு கான்ஸ்டன்ட் வேரியபிள் டேர்ம்னா W5 டிஃபரன்சியேஷன் 1 இன்டூ கான்ஸ்டன்ட் டேர்ம் O3. ஸோ O3 மல்டிப்ளை ஆகும் வித் பதில், அவ்வளோதான். இப்போ W4 கண்டுபிடிக்கணும்னாலும் அதே மாதிரி தான். W4 கண்டுபிடிக்கணும்னா உனக்கு என்ன இருக்கும்? இதே பார்த்து தான் உனக்கு என்ன இருக்கும், இங்கிருந்து W4 வந்திருக்கும். W4 வந்து சமேஷன் ஆஃப் 4 போயிருப்ப. கரெக்டா? இப்போ சமேஷன் ஆஃப் 4லேருந்து அவுட்புட் ஆஃப் 4 வந்திருப்ப. மித்தபடி இங்கிருந்து போகிற பார்த்து சேம் தான். இங்கிருந்து மறுபடியும் நீ என்ன பண்ணுவ? சமேஷன் ஆஃப் 5க்கு போவ, இங்கிருந்து மறுபடியும் சமேஷன் ஆஃப் 5க்கு போவ, அப்புறம் சமேஷன் ஆஃப் 6க்கு போவ. அங்கிருந்து சேம் பார்த்து தான். ஸோ உனக்கு நிறைய டெரிவேட்டிவ்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீ எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் அவசியம் கிடையாது. புரிஞ்சா? ஓகேவா? ஸோ பார்க்கறதுல பெருசாக இருக்கும், பட் நீ இது வந்து பார்த்து வந்து ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சி அந்த டெரிவேட்டிவ் வந்து மல்டிப்ளை பண்ணால் போதும். அதுலேயும் நீ வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து என்ன பண்ணால் போதும்? சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அதே மாதிரி நிறைய டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். நீங்கள் அந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு டைம் கண்டுபிடிச்சா போதும், எல்லா டைமும் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. பயாஸ்க்கு அதே மாதிரி தான். பயாஸ்க்கு இப்போ என்ன பண்ணுவேன்? பயாஸ்க்கு வந்து இந்த பயாஸ் இருக்குல்ல, இப்போ பயாஸ்க்கு மட்டும் பார்த்து வந்து காட்டுறேன். பயாஸுக்கு வந்து இங்கே வரைகிறேன். இந்த பயாஸ் இருக்குல்ல, பயாஸ் எங்கே யூஸ் ஆகுது? இந்த பயாஸ் வந்து ஃபர்ஸ்ட் சம்மேஷன்ல யூஸ் ஆகுது. கரெக்டா? சம்மேஷன் ஆஃப் 3ல யூஸ் ஆகுது. அப்புறம் மறுபடியும் அவுட்புட் ஆஃப் 3ல வரும். அவுட்புட் ஆஃப் 3ல இருந்து இதே பார்த்து தான். கரெக்டா? ஸோ பயாஸ்க்கு அதே மாதிரி தான்.
டேரெக்டாக. ஓகே, ஸோ எல்லாம் உங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் தான் அது. சரியா? ஐடியா புரிஞ்சுன்னா சிம்பிளாக எழுதலாம். ஓகேவா? இப்போ ரெலு வந்துச்சுன்னா மட்டும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து சிக்மாடி பதில் ரெலு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். O3 வந்து ரெலு ஆஃப் சம்மேஷன் ஆஃப் 3 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ரெலுவோட டிஃபரன்சியேஷன் என்ன, இந்த உள்ள இருக்க வேல்யூ 0 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 1 வரும், இல்லை 0 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 0 வரும். கரெக்டா? ஸோ இங்கே நான் 2 பார்ட்டாக எழுதியிருப்பேன் இதை. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதுறப்பவும் ரெலு 1 இருக்கப்போ நான் இங்கே இதுக்கு பதிலாக 1ன்னு போட்டிருப்பேன். ரெலு 0 இருக்கப்போ இந்த டேர்மே ஃபுல்லாக 0 ஆயிடும். கரெக்டா? ஸோ 0 ப்ளஸ் இந்த செகண்ட் இது இருந்துச்சுல அது போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி போடணும். ஓகேவா? புரிஞ்சு எல்லாத்துக்கும்? டவுட் இருக்கு ஏதாச்சும்? ஹலோ, அவ்வளோதான் இது. ஸோ சம்மரைஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க. ஃபார்வர்ட் பாஸ் பண்ணுவீங்க. ஃபார்வர்ட் பாஸ் பண்ணிட்டு லாஸ் கண்டுபிடிப்பீங்க. லாஸ் கண்டுபிடிச்சிட்டு பேக் ப்ரொபகேட் பண்ணுவீங்க. ஃபார்வர்ட் பாஸ் அப்போ ஃபர்ஸ்ட் லேயர் இன்புட் லேயர் கணக்கு எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. ஹிடன் லேயர்லேருந்து ஆரம்பிங்க. ஹிடன் லேயர்லேருந்து ஒவ்வொரு லேயருக்கும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் இந்த நியூரான், அப்புறம் இந்த நியூரான், அப்புறமா அடுத்த லேயர் போங்க. இந்த நியூரான் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருங்க. அப்புறம் லாஸ் கண்டுபிடிச்சிட்டு பேக்லேருந்து வரணும். ஃபஸ்ட் இந்த நியூரான், ஃபஸ்ட் இந்த லேயர் ஃபுல்லாக முடிச்சிடும். இந்த நியூரான் லாஸ் கண்டுபிடி. நெக்ஸ்ட் இந்த நியூரான் லாஸ் கண்டுபிடி. சாரி, அதாவது இந்த வெயிட்ஸ்க்கு ஃபஸ்ட் இந்த வெயிட்ஸ் வந்து லாஸ் கண்டுபிடிச்சு நீங்கள் பண்ணிட்டே வந்துடலாம். ஓகேவா? ஸோ சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் தான் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் அந்த சொன்ன டேரக்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவுட்புட் லேயர் இருக்கிற நியூரானுக்கு எரர் என்னவா இருக்கும், அவுட்புட் இன்டூ 1 மைனஸ் அவுட்புட் இன்டூ டார்கெட், அதாவது அந்த ஒய் மைனஸ் ஒரு அவுட்புட். ஓகேவா? ஹிடன் லேயர்ஸில் இருக்கிற நியூரான்ஸ்க்கு வந்து எரர் வந்து அவுட்புட் இன்டூ 1 மைனஸ் அவுட்புட் சமேஷன் ஆஃப் இப்போ பின்னாடி இருந்து வரையில பேக் ப்ரொபகேஷன் பண்ணி வரையில. ஸோ உனக்கு இங்கேருந்து இன்புட் வந்து வச்சுக்கலாம். இங்கேருந்து வர இன்புட் வந்து எரர். ஸோ இந்த நியூரானுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அதாவது எரர் கண்டுபிடிக்கணும்னா இந்த நியூரானோட எரர் வந்துருக்கும்ல, ஸோ அதோட எரர் இன்டூ இந்த ரெண்டு கனெக்ட் பண்ணுற வெயிட் ப்ளஸ் இந்த நியூரானோட எரர் இன்டூ இந்த ரெண்டு கனெக்ட் பண்ணுற வெயிட். இந்த மாதிரி சம்மேஷன் பண்ணிட்டே போகணும் எத்தனை நியூரான் இருக்கும். இதுதான் இதோட எரர். அப்புறம் இந்த மாதிரி ஹிடன் லேயர்ஸில் இந்த ஹிடன் லேயருக்கு சரி, சப்போஸ் இதுவே ஒரு ஹிடன் லேயர் இருந்துச்சுன்னா, ஹிடன் நியூரான் இருந்துச்சுன்னா அதுக்கு இதே மாதிரி எரர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து இந்த ரெண்டோடதும் யூஸ் பண்ணியிருப்பீங்க எரர் கண்டுபிடிக்கிறப்போ. வெயிட் அப்டேட் வந்து W = W + ஈட்டா இன்டூ இந்த வெயிட்டுக்கு என்ன, வெயிட்டுக்கு வந்து ஒரு வெயிட்டுக்கு என்ன பாஸ் ஆகும், ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அப்போ அவுட்புட் பாஸ் ஆகும், பேக்வர்ட் ப்ரொபகேஷன் அப்போ எரர் பாஸ் ஆகும். ஸோ சப்போஸ் இந்த வெயிட்டுக்கு நான் கண்டுபிடிச்சேன்னா ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அப்போ இந்த அவுட்புட், ஸோ அந்த நியூரானோட அவுட்புட் இன்டூ இந்த நியூரானோட எரர், ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவேன். பயாஸ்க்கு அப்படி இல்லை, பயாஸ்க்கு அதே மாதிரி தான். ஆனால் அந்த பயாஸ்க்கு வந்து வெறும் எரர் மட்டும் மல்டிப்ளை பண்ண போதும். அந்த இப்போ சப்போஸ் இந்த நியூரானோட பயாஸ்க்கு மட்டும் பண்ணுறேன்னா அந்த நியூரானோட எரர் மட்டும் மல்டிப்ளை பண்ண போதும். இதுதான் டேரக்ட் ஃபார்முலாஸ். எப்போ சிக்மாய்ட் மட்டும் யூஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெரிவேட்டிவ் வந்து பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? டெரிவேட்டிவ் என்ன பண்ணணும், பாத் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு நியூரானும் எந்த ஆக்டிவேஷன் வழியாக போகுது, எந்த சமேஷன் வழியாக போகுது அப்படிங்கிற பாத் எடுத்துகிட்டு அந்த பாத் மல்டிபிள் பாத்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிபிள் பாத்ஸையும் ஆட் பண்ணணும்.
ஸோ சப்போஸ் இது வந்து சமேஷன் ஆஃப் 2 அப்புறம் அவுட்புட் ஆஃப் 2 அப்புறம் டேரெக்டாக லாஸ் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க ∂L/∂W1. ஸோ நீங்கள் எது கண்டுபிடிக்கணும் அதுலேருந்து இந்த லாஸ் வரைக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துட்டு இந்த டோட்டல் லாஸ் வந்து டோ அதே மாதிரி இங்கே நம்ம வெறும் ∂L தான் போட்டிருப்போம். அது போடுறப்போ இங்கே வெறும் ∂L தான் போட்டிருப்பேன். போடுறப்போ இந்த L1ஓட லாஸ் L2ஓட லாஸ் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா 2 பார்த்துமே இருக்கு கரெக்டாக. ஸோ இங்கே ∂L1 L2 தனியாக போட்டதில்லை, ஏன்னா ரெண்டுமே எல்லாமே ஆட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்? பேக்வேர்ட் வந்து ∂L/∂O2 இன்டூ ∂O2/summation of 2 அப்புறமா summation of 2/∂W1 இப்படிதான் முடிக்கணும். ஓகேவா? இன்னொரு பார்த்து இருந்துச்சு இதுக்கு அப்படின்னா அதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கணும். கண்டுபிடிச்சு. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? மேல அந்த வெயிட் அப்டேஷன்ல பிளஸ்ஸா மைனஸா மேல? சரி இங்க மைனஸ் வரும், மைனஸ் தான். கிரேடியன்ட் டிசன்ட்ல நான் தப்பா போட்டு வெயிட் அப்டேஷன் எப்பவுமே இந்த வெயிட் அப்டேட் பண்றப்போ மைனஸ் பண்ணிக்கணும், ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த இப்ப ஒரே ஒரு லாஸ் இருந்துச்சுன்னா அந்த டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பல. ஒரே ஒரு லாஸ் அந்த 2 பார்ட் இருந்துச்சுன்னா அந்த 2 பார்ட்டையும் ஆட் பண்ணணுமா இல்ல ஒரே ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கலாமா? ஒரு லாஸ் இருந்துச்சுன்னா 2 பார்ட் எப்படி வரும்? இப்போ ஒரு சம்லலாம் ஆனா கன்வர்ஜ் ஆயிடும். எல்லனோட கன்வர்ஜ் ஆயிடும். கன்வர்ஜ் ஆயிடுச்சுனாலும் நீ 2 பார்ட் எடுக்கணும். எவ்வளவு பார்ட் வருதோ அவ்வளவு பார்ட் எடுக்கணும். ஓகே ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதான சொல்றேன். ஒரு நிமிஷம். இப்போ சப்போஸ் W1 summation of 2 O2 L இப்படி வந்துச்சுன்னா 2 பார்ட் இருக்கும். இந்த பார்ட் இப்போ இந்த பார்ட் ரெண்டையும் ஆட் எடுத்து பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணு. ஓகே இது தனியா மல்டிப்ளை பண்ணி அது கூட இந்த ஆட் பண்ணு. ஓகே 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 மேம், தேங்க் யூ. வேற யாராச்சும் டவுட் இருக்கா? So I think that's it. Thank you.